ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் சாமி. நம்ம சூப்பர் அண்ட் டேஸ்டியான மசாலா வேர்க்கடலை வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம டீ டைம் ஸ்நாக்காகவும் சாப்பிட்லாம். நம்ம வீட்டில் வெரைட்டி ரைஸ் அந்த மாதிரி தொட்டுக்கு எதுவும் இல்லாத சமயத்தில் தொட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலையை சேர்த்துக்கிறேன். இப்போ வேர்க்கடலைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் தட்டிட்டு தான் சேர்க்குறேன் இன்றைக்கி. இஞ்சி பூண்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சமாக சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க காரம். இப்போ சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். சேர்த்தாச்சு. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா எல்லா பக்கமும் பரவுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதுவும் சேர்த்துக்கலாம். அதுவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, மிளகாய்த்தூள், கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கோம். இது எல்லாம் நல்லா ஊறி வரணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா பரவும். ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நமக்கு. இப்போ மிளகுத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா ஊறணும் வேர்க்கடலை. இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. நல்லா ஊறணும். ஊறினதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு வேர்க்கடலை நமக்கு. இப்போ நம்ம தேவையான இது சேர்த்துக்கலாம். பச்சரிசி மாவு, கார்ன் மாவு கொஞ்சமாக சேர்க்குறேன். கடலை மாவு கொஞ்சமாக சேர்க்குறேன். இப்போ கார்ன் மாவு, கடலை மாவு சேர்த்தாச்சு. இப்போ அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, 1/4 கப் அளவுக்கு கார்ன் மாவு, 1/2 கப் அளவுக்கு நம்ம கடலை மாவு சேர்த்துக்கலாம். கரெக்டாக இருக்கும் நமக்கு அளவு. இப்போ இது எல்லாத்தையும் ட்ரையாகவே நல்லா கலந்து விட்டுருங்க. இதுலேருந்தே தண்ணி விடும். அதனால் நம்ம நிறைய தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா நம்ம கலந்து விட பர்ஃபெக்டாக நமக்கு மசாலா வேர்க்கடலைக்கு கரெக்டாக ரெடி ஆகிடும் நமக்கு மசாலாவோட. இந்த மாதிரி நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு எல்லா பக்கமும் அந்த உப்பு, காரம், அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துருக்க மசாலாலாம் ஈவனாக வரும். ஒரு 2-3 நிமிஷம் நம்ம கலக்கும் போதே நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள் நல்லா கலந்துட்டேன். மசாலா எல்லாம் நல்லா ஒட்டி பிடிச்சிருக்கு பாருங்கள் வேர்க்கடலையில். இப்போ கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு 10-12 பூண்டை இடித்து வச்சுருக்கேன் தோலோடு. இப்போ அதுவும் சேர்த்துக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காயிடும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம வேர்க்கடலையை பொரித்து எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட் அண்ட் சிம்பிளாக நம்ம செஞ்சிடலாம். இந்த ஸ்நாக்ஸ் நம்மக்கிட்ட வறுக்காத வேர்க்கடலை இருந்தால் போதும், நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். பாருங்கள் எண்ணெய் காஞ்சிச்சான்னு பார்த்துட்டா காஞ்சிடுச்சு. இப்போ வேர்க்கடலையே நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. வேர்க்கடலை நல்லா குக் ஆகி வரணும். ஒரு 2 நிமிஷத்துலேயே குக் ஆகிடும். பாருங்கள் இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக வேர்க்கடலை சேர்த்துட்டேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். கரெக்டாக 2 நிமிஷம் இருந்தால் போதும், நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடும் வேர்க்கடலை. பாருங்கள் ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடணும். அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி கலந்து விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் அடியில் போய் தங்கிடுச்சு. நல்லா வேர்க்கடலை குக் ஆகிடுச்சு பாருங்கள். கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேறு ஒரு பிளேட் பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள் ரொம்ப சூப்பராக குக் ஆகி வந்துடுச்சு நமக்கு. நம்ம கடையில் வாங்குகிற மாதிரியே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்ட்டு ட்ரை ரெசிபின்னு தான் சொல்லுவேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். இதே மாதிரி நம்ம வச்சுருக்க எல்லா வேர்க்கடலையும் ஒரு பேட்சாக நம்ம பொரித்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ரொம்ப நேரம் ஆகாது நமக்கு. ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும், நம்ம இந்த வேர்க்கடலை செஞ்சிடலாம் ஈஸியாக. 10 நிமிஷம் அந்த மசாலா போட்டு ஊற வைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு எடுக்க ஒரு 10 நிமிஷம், அவ்வளோதான் நமக்கு தேவையான நேரம். ரொம்ப சூப்பராக நமக்கு வேர்க்கடலை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். மசாலா வேர்க்கடலை எல்லாத்தையும் நான் பொரிச்சிட்டேன். இப்போ கடைசியாக நம்ம தட்டி வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரியிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக ஆகணும் நமக்கு பூண்டும் அந்த கருவேப்பிலையும். அந்த அளவுக்கு நல்லா நம்ம பொரிச்சு எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும். பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லா பொரிஞ்சிடுச்சு. கலர் மாறிடுச்சு பாருங்கள். நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. நல்லா பூண்டு பொரிஞ்சிடுச்சு. இந்த மாதிரி இப்போ எல்லாமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகி சூப்பராக வந்துடுச்சு. இப்போ எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம்.
இந்த மாதிரி பண்ணும்போது தான் நமக்கு அந்த பூண்டோட ஃப்ளேவர் எல்லாமே வந்து இறங்கும். நம்ம மசாலா வேர்க்கடலையோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப வந்து டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ நல்லா அந்த பூண்டு அப்புறம் கருவேப்பிலையோட ஃப்ளேவர் வந்து இறங்கி ரொம்ப வந்து சூப்பர் அண்ட் டேஸ்டியாக நமக்கு வந்துட்டு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு மசாலா வேர்க்கடலை. இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்து ஈஸியான ஹெல்த்தியான ரெசிபிஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. பபாய்.